வாழைத்தண்டு பத்தி உணவே மருந்துல ஏற்கனவே நெறைய பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கேன். ஆனா பலருக்கும் வாழைத்தண்டு இன்க்ளூட் பண்றதுல ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, அது எப்படி நறுக்கிறதுன்னு தெரியாது. இல்ல அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு பொரியல், கூட்டு வகைகள் பிடிக்கிறது இல்லையா? இந்த ரெசிபிய ஃபாலோ பண்ணீங்கன்னா, இது வாழைத்தண்டான்றதே தெரியாத அளவுக்கு அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு விழுது, வாழைத்தண்டு, தேங்காய் பால், உப்பு, மிளகுத்தூள். இதை எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். வாழைத்தண்டை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும்போதே அதில் இருக்கிற நாரை வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணி வெளியில் எடுத்துருங்க. முக்கால்வாசி வாழைத்தண்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கால் பங்கு மட்டும் நல்ல பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுதை வதக்கிக்கோங்க. இது வதக்கினதுக்கப்புறம் அதுலேயே இந்த பொடிசாக நறுக்கி வச்ச வாழைத்தண்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. இந்த மீன் டைம் நம்ம பெருசாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்லைஸாக இருக்கிற வாழைத்தண்டு அதை வந்து மிக்சியில் நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதும் பொடிசா நறுக்கிற வாழைத்தண்டும் வெந்ததுக்கு அப்புறம் நீங்க அரைச்சி விட்ட வாழைத்தண்டை விட்டு உப்பு போட்டு மூடி வச்சிருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி மிளகு போட்டு ஒரு கொதியில ஆஃப் பண்ணிடலாம். சூப் ரெடி. இந்த சூப்போட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வாழைத்தண்டோட பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் பாலோடைய பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. ப்ரோபியாட்டிக்ஸ் இருக்குது. ப்ளஸ் நமக்கு கட்டை ஹீல் பண்ணக்கூடிய அந்த மோனோசைன் ட்ரைக்ளிசரைட்ஸும் கிடைக்குது.